ஓம் சாந்தி. 12/5/24 ரிவைஸ் டேட் 30/11/1999. அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். வாணினுடைய சாரம். தலைப்பு पास विथ ऑनर बनने के लिए सर्व खजानों के खाते को जमा कर संपन्न बनो. பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்காக அனைத்து கஜானாக்களினுடைய கணக்கை சேமித்து சம்பன்னம் ஆகுங்கள். பாஸ் வித் ஆனர் ஆகிறதுக்காக அனைத்து கஜானாக்களின் கணக்கை சேமித்து சம்பன்னம் ஆகுங்கள். நிறைவு உற்றவர், நிறைஞ்சவங்க ஆகுங்க. आज बाप दादा किस सभा को देख रहे हैं. இன்று பாப் தாதா எந்த சபையை பார்த்து கொண்டு இருக்கின்றார்? आज की सभा में हर एक बच्चा हाईएस्ट अविनाशी खजानों से रिचेस्ट है. இன்றைய சபையில் ஒவ்வொரு குழந்தையுமே ஹையஸ்ட், மிக உயர்ந்தவர்கள் மற்றும் அழிவற்ற கஜானாக்களில் ரிச்சஸ்ட். இங்கே இருக்கிற சபை, இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுமே ஹையஸ்ட் ரிச்சஸ்ட், அதுவும் அழிவற்ற கஜானாக்களில் மிகப்பெரிய செல்வந்தர், மிக உயர்ந்தவர். உலகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு ரிச்சஸ்டாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஜென்மத்துக்கான ரிச்சஸ்ட். போன ஜென்மம் பிச்சைக்காரனாக இருக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மம் கூட பிச்சைக்காரனாக போயிடலாம். உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவங்க ஒரு ஜென்மத்து செல்வந்தர்கள். ஏக் ஜனம் பி ரிச்சஸ்ட் ரகேகா யா நகி யஹ் பி நிச்சய நகி ஹே. சரி, இந்த ஒரு ஜென்மமாவது அவங்க பணக்காரனாகவே சாவர வரைக்கும் இருந்துருவாங்களா அல்லது மாட்டாங்களான்னு தெரியாதுன்றார் பாபாவே. இந்த குச்சிலெல்லாம், இந்த குஜராத்திலலாம் பூகம்பம் வரும்போது பெரிய பெரிய ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ்க்கு கட்டின முதலாளி எல்லாமே பூகம்பம் வந்து தரமட்டமாக போன பிறகு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. அவ்வளோலாம் போக வேண்டாம். இந்த தூத்துக்குடியிலெல்லாம் வெள்ளம் வந்திருக்கும்போது மொட்டை மாடியில் ஏறி நின்று சாப்பாட்டுக்காக, அதில் நாமளும் உண்டு. இந்த இயற்கை பாருங்கள் என்னெல்லாம் ஆக்கி விட்டுருது. ஒரு செகண்டில் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆனால் பாபா சொல்கிறார், நமக்கு அப்படி இல்லை. பாபா வீட்டுக்கு தேடி எல்லாம் வந்துச்சு. பாபா வீட்டு குழந்தைங்களுக்கு தேடி வந்துச்சு. நெருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டினுடைய வீட்டுக்கெல்லாம் ஆளை அனுப்பி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க வீடு என்னாச்சு, இவங்க வீடு என்னாச்சு, அவங்களுக்கு சாப்பாடு இருக்குதா, என்ன வேணும். பாபா சொல்கிறார், உலகத்தில் பணக்காரனாக இருந்தாலும் அவர்கள் இந்த ஒரு ஜென்மத்துக்காகவாவது பணக்காரனாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுல உறுதி கிடையாது. चाहे कितना भी रिचेस्ट इन द वर्ल्ड हो, परंतु एक जन्म के लिए. உலக பணக்காரர் பட்டியலில் அவர் முதலானவராக இருந்தாலும் கூட அவர் இந்த ஒரு ஜென்மத்திற்குத்தான். அவர் ஆப்புகோ, ஆனால் நீங்கள் யார்? ஜோ நிச்சய அவர் நஷேமே ககத்தேகோ, நம்பிக்கையோடும் போதையோடும் கூறுகிறீர்கள். ஹம் அநேக் ஜனம் ரிச்சஸ்டே, நாங்கள் பல பிறவிகளுக்கு செல்வந்தர்கள். கியோங்கி, ஏனெனில் நீங்கள் அனைவரும் அழிவற்ற கஜானாக்களினால் நிறைந்து இருப்பவர்கள். ஆப் சபி ஜான்தே ஹோ, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறீங்க. इस समय के पुरुषार्थ से एक दिन भी बहुत कमाई करने वाले हैं. இந்த நேரத்து புருஷார்த்தத்தினால் ஒரு நாளில் கூட மிகப்பெரிய அளவு வருமானத்தை சம்பாதித்து விடக்கூடியவர்கள். जानते हो एक दिन में आप कितनी कमाई करते हो. உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு உங்கள் சம்பளம் எவ்வளவுன்னு? உங்களுக்கு தெரியுமா உங்களது ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? हिसाब जानते हो ना.
அந்த கணக்கு தெரியும் தானே. 84 ஜென்மத்துக்கும் நாம் அனுபவிக்க போகிறோம். 21 ஜென்மத்துக்கு எந்த விதமான சிரமமுமே இருக்க போகிறதே கிடையாது. அங்கே எத்தனை கோடி இருக்கும். அப்போது அதையெல்லாம் வகுத்து பார்த்தா இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, காயா குவாகே என்ன மகிமை, நம்ம வருமானத்தை பற்றி என்ன மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஏக்கு கதமே பதம், அனுபவகே, மகிமை மட்டும் பாடலை, நமக்கே அனுபவம் இருக்குது. என்ன, ஒரு அடியில் கோடி மடங்கு பிராப்தி. நீங்கள் யாரோ ஒரு சிஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, அந்த சிஸ்டர் ஞானம் கேட்டு சரண்டர் ஆகிடுறாங்க. அவங்க சரண்டர் ஆகி ஒரு 10 பேரை சரண்டர் ஆக்குறாங்க. அந்த 10 சரண்டர் ஒரு 1000 பேருக்கு ஞானம் கொடுத்துட்ருக்குறாங்கன்னா அது எல்லாரும் வருமானமும் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நோட்டீஸ் நீங்கள் 1 செகண்டு கொடுத்தீங்க, அந்த நோட்டீஸ் எத்தனை வேலை. சிவானி சிஸ்டருக்கு யாரோ ஒருத்தர் ஞானம் கொடுத்துருப்பாங்கல்ல, சூரஜ்பாய்க்கு யாரோ ஒருத்தருக்கு ஞானம் கொடுத்துருப்பாங்கல்ல, அவருக்கு எவ்வளோ வருமானம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சூரஜ்பாய் விடுங்க, சிவானி சிஸ்டர் விடுங்க, அவங்களுக்கு நாள் கோர்ஸ் கொடுத்தவங்க, அவங்கள சென்டருக்கு வான்னு கூப்பிட்டவங்க நிலைமை என்னன்னு பாருங்கள். சூரஜ்பாய் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பிரச்சனைக்கு தீர்வுக்கு சொல்கிறார். அப்போ எத்தனை பேருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. பாபா சொல்கிறார், உங்கள் முன்னால் எந்த ஆத்மா எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது, பார்க்குறதுக்கு சாதாரணமாகவே கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்கள ஆத்மான்னு பார்த்து நீங்கள் வாங்க சென்டருக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை மாறிச்சுன்னா, எத்தனை பேர் சாகக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவுகள்லாம் கட்டியிருப்பாங்க. ஒரு முறை வந்துட்டு போன பிறகு அடியோட வாழ்க்கையை மாறி இருக்கும். பாபா சொல்கிறார், உங்களுடைய வருமானம் என்பது ஒரு ஸ்டெப், ஒரு அடியில் கோடி மடங்கு. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? तो एक दिन में बाप द्वारा, बाप की नॉलेज द्वारा, याद द्वारा हर कदम में पदम जमा होते हैं. ஒரு ஸ்டெப்புக்கே கோடினா ஒரு முழு நாளில் பாபா மூலமாக, பாபா ஞானத்தின் மூலமாக, நினைவு மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்புலேயுமே அடியிலையுமே கோடி சேமிப்பாகுகிறது. ஆகவே முழு நாளில் எத்தனை ஸ்டெப் பாபா நினைவில் எடுத்து வைக்கிறீங்களோ, அடி எடுத்து வைக்கிறீங்களோ, பாபா பாபா பாபா, முழு நாளில் எத்தனை ஸ்டெப் பாபா நினைவில் எடுத்து வைக்கிறீங்களோ அத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க. ஆக அப்படி சம்பாதிக்கக்கூடியவர்கள், கஜானாவை சேமிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் யாரேனும் இருப்பார்களா? ஒரு செகண்டுக்கு கோடி, ஸ்டெப் வைக்க கோடி, இப்படி யாராவது இருப்பாங்களா? உலகம் முழுவதும் சுற்றி வாருங்கள். சில கடைக்காரங்க போதையாக சொல்லுவாங்க, நீ மார்க்கெட்டு ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வா, என் ரேட்டுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோ, நான் ஃப்ரீயாகவே தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபாவும் அதே தொனியில் சொல்கிறார், நீ உங்கள் முழு உலகத்துக்கும் சுற்றிட்டு வாங்க. சிவாய ஆப்புக்கே இத்தனா ஜமா கோயி கர் நஹி சக்தா. உங்களை போல வேற யாருமே உலகத்தில் சம்பாதிக்கவே முடியாது. பெயர்பட்ட கோடீஸ்வரன் உங்களுக்கு யார் தோணுதோ அவங்கள வச்சுக்கோங்க. இந்தியாவில், அமெரிக்காவில்னு யாருனாலும் வச்சுக்கோங்க. யாராவது உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா பார்த்துட்டு வாங்க. முடியாதுன்னு சொல்கிறார். ஆகவே பாபா கூறுகிறார், இந்த சிரேஷ்ட நினைவினில் இருங்கள். ஆத்மாக்களாகிய நமது பாக்கியம் பரமாத்மா மூலமாக அப்படி உருவாக்கப்பட்டு உள்ளது. நீங்கள் இந்த சிரேஷ்ட நினைவில் இருங்க. என்னுடைய பாக்கியம் பரமாத்மா மூலமாக அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கஜானாக்களை அறிந்திருக்கிறீர்கள் தானே, நேரத்தின் கஜானாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த சங்கமிகுத்தினுடைய நேரம் எவ்வளவு சிரேஷ்டமானது. என்ன பிராப்தி வேண்டுமோ அதன் அதிகாரியாக ஆகி பாபாவிடம் இருந்து நீங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பாபாட்ட கெஞ்சி கேட்கல, உரிமையாளர் அதிகாரியாகி எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அத்தனை அதிகாரமும் பிராப்தியாக பெற்று விட்டீர்கள் தானே, எடுத்து கொண்டீர்கள் தானே, பெற்று விட்டீர்கள்லாம் இல்லை. பாபா திறந்த கஜானா வச்சிருக்கிறார். எல்லா பிராப்தியை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான்னுலாம் கேட்கக்கூடாது.
எடுத்துக்கட்டுமான்னு கூட என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. வரணும், கெத்தா வந்துட்டு கெத்தா எடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போகணும். பாபா வீட்டில் தயங்கி தயங்கி வந்து தலையை சொரிஞ்சிட்டு எனக்கு ஒன்று கிடைக்குமா அப்படிலாம் இல்லை. இங்கே வரணும், வர்றவங்க அதில் தான் போக்கு வந்து கொடுக்கறது இல்லை, எடுத்துக்கோ அப்படின்னு தான் பழக்கி விடுறோம் நம்ம ஆரம்பத்தில். அப்போது இங்கே எதுவுமே கொடுக்கப்படுவதே இல்லை, எடுக்கணும். அதுவும் தலையை சொரிஞ்சிட்டு எடுக்கக்கூடாது. கெத்தா இது என் அதிகாரம், என் உரிமை அப்படி நீங்கள் எடுத்துட்டு போகிறீங்க தானே. ஒரு சிரேஷ்ட சங்கல்பமும், முதல்ல நேரம்ங்கிற கஜானா, அப்புறம் சங்கல்பம்ங்கிற கஜானா. ஒரு எண்ணமும் எத்தனை பெரிய எண்ணம் கஜானா. நேரமும் பெரிய கஜானா, சங்கல்பமும் பெரிய கஜானா, சர்வ சக்திகள் பெரியதிலும் பெரிய கஜானா. நேரம், சங்கல்பம், சர்வ சக்திகள் பெரியதிலும் பெரிய கஜானா. அடுத்து ஒரு ஞான ரத்தினமும் எத்தனை பெரிய கஜானா, ஒரு குணமும் எத்தனை பெரிய கஜானா. பொதுவாக வெளி உலகத்துலலாம் கோர்ஸ் கொடுக்கும்போது சொல்லுவோம், காந்தி அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கும். புத்தர் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பான குணம். இவர் அகிம்சை அப்படின்னா அவர் வந்து வேற ஏதோ பொறுமை, பணிவு, அன்பு, ஏசுன்னா வச்சுருக்காங்க இல்லையா. அவங்க ஏதோ ஒரு குணத்தை கொஞ்சம் போல கடைபிடிச்சதுக்கு உலகத்தில் மிகப்பெரிய வழிகாட்டியாக மாறி இருக்கிறாங்க. நாம் ஒரு குணத்தினுடைய கஜானாவையும் எவ்வளவு நிறைத்திருக்கிறோம். சக்தி, சங்கல்பம், நேரம், குணங்கள், இது எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய கஜானா. உலகத்தில் உள்ளவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். சுவாசத்திலும் நினைவின் மூலமாக சுவாசம் வெற்றி அடைகிறது. இந்த மூச்சு பாபான்னு இழுத்து விட்டேன்னா இந்த மூச்சே வெற்றியுடையதாக மாறிவிடுகிறது, அதாவது பயனுடையதாகிடுச்சு. பாப்தாதா பாபா சொல்றாங்க, தோ ஆப் சப்கே ஸ்வாஸ் சஃபலத்தா ஸ்வரூபகே வியர்த்து நகி. ஆகவே உங்கள் அனைவரினுடைய சுவாசம் வெற்றி ஸ்வரூபமானது, வீணானது அல்ல. நீங்கள் மூச்சுக்கு மூச்சு பாபா பாபான்னு இருக்கிறதுனால உங்கள் மூச்செல்லாம் வெற்றியுடையதாகி விடுகிறது, வீணானது இல்லை. ஒவ்வொரு சுவாசத்திலும் வெற்றியின் அதிகாரம் அடங்கி இருக்கிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து கஜானாவை ஒரே மாதிரி தான் தந்து இருக்கிறார். இங்கே யாரும் எந்த விதத்திலையும் மேலே கீழெல்லாம் இங்கே கிடையாது. உனக்கு மட்டும் கொஞ்சம் கூட அப்படிலாம் இல்லை, எனக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய அப்படிலாம் இல்லை. இங்கே யாருக்குமே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி சர்வ கஜானாக்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வபி தியே சமான்பி தியேகே, 2 வார்த்தை. சர்வமும் கொடுக்கப்பட்டுள்ளது, சமானமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே எதுவுமே குறையா இல்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் எதுவுமே ஏற்றத்தாழ்வோடு இல்லை, சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு குணமும் பாபா சொல்றார், கோயிக்கோ ஏக் குணா, கோயிக்கோ 10 குணா, கோயிக்கோ 100 குணா, ஐசே நகி தியாகே. ஒருத்தருக்கு 1 மடங்கு, ஒருத்தருக்கு 10 மடங்கு, ஒருத்தருக்கு 100 மடங்கு. உங்களுக்கு மட்டும் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ரைட்டா இந்த சென்டென்ஸு? இல்லை. நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்க, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. இந்த வார்த்தை ரைட்டா? நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பொறுமையை பயன்படுத்துகிறீங்க, நான் இன்னும் பயன்படுத்தாமல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த தைரியத்தை பயன்படுத்திக்கிறீங்க, நான் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறேன். மற்றபடி பாபா உங்களுக்கு மட்டும் ஞானம் நிறைய கொடுத்துருக்கார். நீங்கள் ரொம்ப தூய்மையான ஆத்மா, ஏன் நமக்கு என்ன குறைச்சலாம்? இங்கே எல்லாரும் தூய்மையான ஆத்மா, எல்லாரும் அன்பான ஆத்மா, எல்லாரும் பணிவான ஆத்மா, எல்லாரும் தைரியமான ஆத்மா, எல்லாரும் ஞானம் நிறைந்த ஆத்மா. பாபா சமமாக கொடுத்திருக்கிறார், சர்வமும் கொடுத்திருக்கிறார். ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 100ன்னு கொடுக்கல. கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு குழந்தைக்கும் சர்வ கஜானாக்களையும் கொடுத்திருக்கிறார். பிராமணன் ஆனதுமே சமமான ரூபத்தில் கொடுத்து விட்டார்.
நேற்று முந்தா நாள் ஒருத்தருக்கு முன்ன பின்ன அப்படிலாம் இல்லை. ஆன அன்னைக்கே, என்னைக்கு பிகே அப்படின்னு ஆனோமோ அன்னைக்கே ஒரு குழந்தைக்கும் சமமான ரூபத்தில் கொடுத்து விட்டார். ஆனால் கஜானாக்களை எவ்வளவு சேமித்திருக்கிறோம், தொலைத்திருக்கிறோம் என்பது அவரவர் மீதான பொறுப்பு. ஒன்று போல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சேர்த்தோமா தொலைத்தோமா இது அவரவர் பொறுப்பு, அவரவர் மீது இருக்கிறது. ஹரேக்கு செக் கர்னா கி ஹம் சாரே தினமே கித்னா ஜமா கர்த்தேகே யா கவாத்தேகே. ஒவ்வொருத்தருமே சோதனை செய்யணும், முழு நாளில் நான் எவ்வளவு சேமிக்கின்றேன், தொலைக்கின்றேன். செக் கர்த்தேகோ, செக் பண்ணுறீங்களா? அடுத்த வார்த்தை செக் ஜரூர் கர்னாகே. நீங்கள் கட்டாயம் நீங்கள் செக் பண்ணணும். கியோங்கி ஏனெனில் ஏக்கு ஜனம் கேலியே நெகி. நீங்கள் இப்போ சேமிச்சிட்ருக்கிறது ஒரு ஜென்மத்துக்கு இல்லை. பாபசுர ஒவ்வொரு ஜென்மத்துக்காகவும் சேமிச்சுக்கிறீங்க. அநேக ஜென்மத்திற்கான சேமிப்பு வேண்டும். சேமிப்பு செய்வதற்கான விதியை அறிவீர்களா? சேமிப்பு செய்வதற்கான விதியை அறிவீர்களா? பகுத்து சகஜிகே, ரொம்ப ஈஸி. சிரப் பிந்தி லகாத்தே ஜாவோ. புள்ளி மட்டும் வைத்து கொண்டே செல்லுங்கள். சரி விடு, சரி விடு. சரி விடுன்னா என்ன அர்த்தம்? ஃபுல் ஸ்டாப். அது எப்படி, இது எப்படி, அதுவா இதுவா அப்படிலாம் கிடையாது. சரி விடு, சரி விடு. புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க. இதுதான் என்னதாமா, ஒரு நாளைக்கு எத்தனை விஷயத்துக்கு புள்ளி வச்சுருப்போம், அத்தனையும் நமக்கு கோடி கோடி வருமானம். ஏன்னா புள்ளி வச்ச அந்த செகண்டு புத்தி யார்கிட்ட போயாச்சு? பாபாட்ட போயாச்சு. ஒரு கமா போட்ட ஒரு செகண்டு, ஒரு கேள்விக்குறி கேட்ட ஒரு செகண்டு புத்தி எங்கேருந்து எங்கே வந்துடும்? பரந்தாமத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்துடும். டபுக்கு திடீர்னு விழுந்துடும். அது எப்படி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது ஏன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரி விடு அப்படின்னா அந்த கணத்தில் உங்களுக்கு எல்லாமே சேமிப்பு. பாபா சொல்றார், புள்ளி வைப்பது சகஜம். புள்ளி வைப்பதால் ஜென்ம ஜென்மத்திற்குமான சேமிப்பு நடக்கின்றது. இது சகஜமான விதி அல்லவா? அவரே சொல்கிறார். இதை விட நான் ஈஸியாக என்ன வழி சொல்ல முடியும்? இதுக்கு மேலே ஈஸி வழி இருக்குதா? 1 கோடி வெல்லலாம் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடீஸ்வரன் ஆவது எப்படியா? ஹிந்தியில் குரோர்பதி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அதை இமிட்டேட் பண்ணி பிச்சாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் யார்? இந்தியாவின் 1 கோடி. ஒரே கேள்விக்கு எவ்வளவு? ஒரே 1 கோடி. அவர் அப்படியே யோசிக்கிறார், தலையை சொல்கிறார். ஏதாவது குழு தர முடியுமா? முதல் எழுத்து நே. அப்பவும் யோசிக்கிறார், இன்னொரு குழு கொடுங்களேன். கடைசி எழுத்து ரூ. அப்பவும் எனக்கு தெரியலையே. நடுவில் எந்த எழுத்துமே கிடையாது. முதல் எழுத்து என்னது? நே. கடைசி எழுத்து என்னது? ரூ. நடுவில் ஒரு எழுத்துமே கிடையாது. தலையை சொரிஞ்சிட்டு, சாரி தெரியல. அதுதான் பிச்சாதிபதி ப்ரோக்ராம். பாபா சொல்கிறார், ஒன்றுமே பண்ண வேண்டாங்கன்னு, புள்ளி வச்சிரு, உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். புள்ளியா அப்படின்னு நம்ம மிரண்டு போய் நிற்கிறோம். ஏன்டா இதை விட சிம்பிளான வேறு மெத்தடே இல்லையே. அவருக்கே தெரியாது. பரமாத்மா மிக சகஜமான ஒரு வழியை நமக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறார். நமக்கு அது என்னவா தெரியுது? இதுதான் மாயா. மாயான்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸியெல்லாம் கஷ்டமாக காண்பிக்கும். கஷ்டத்தை எல்லாம் அது ஈஸியாக சண்டை போட்டு வந்துடலாமா, வா ஒன்று இல்லைன்னு பார்த்துறோம், நீ வா, அதெல்லாம் ஈஸியாக தெரியுது. புள்ளி வச்சுருவோமா, அது எப்படி? இதிலெல்லாம் புள்ளி வச்சா அப்புறம் என்ன ஆகிறது நமக்கு மரியாதை? சண்டை போடுறது ஈஸியாக போச்சு, புள்ளி வைக்கிறது கஷ்டம். பாப்பா மிரண்டு போய் நிற்கிறார். இது நம்மளை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. ட்ராமாவில் அது அப்படித்தான் பார்ட்டு. பரவாயில்லை, இருந்தாலும் அவர் விடுறதா இல்லை. பாபா சொல்கிறார், ரொம்ப ஈஸியான மெத்தேடு, ஜென்ம ஜென்மத்திற்கும் சேமிப்பதற்கான மெத்தேடு. சிரஃப் பிந்தி லகாத்தே ஜாவோ. ஒரு புள்ளி வச்சாலாம் பத்தாது, புள்ளி வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்கன்றார். ஒரு கேள்வியாக வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உள்ளே வந்து கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு இன்டர்வியூக்கு போகிறார்.
அங்கே இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீ கப்பலில் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை வந்தால் என்ன செய்வ அப்படின்னு கேட்குறார். முல்லா யோசிச்சுட்டு, நான் ஒரு பெரிய நங்கூரம் போட்டுருவேன். சரி, இன்னொரு பெரிய அலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் இன்னொரு பெரிய நங்கூரம் போட்டுருவேன். கொஞ்சம் கடுப்பாகவே ஆகிடுறாரு. அவர் சொல்லு, சரி அதை விட ஒரு பெரிய அலை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் அதை விட ஒரு பெரிய நங்கூரத்தை போட்டுருவேன். ஏன்டா இவ்வளவு நங்கூரம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு இவர் கேட்குறார், இன்டர்வியூ எடுக்கிறார். உனக்கு மட்டும் இவ்வளவு அலை எங்கேருந்து வந்துச்சு? நீ இவ்வளோ பெரிய பெரிய அலையாக கொண்டு வந்தேன்னா நானும் என்ன பண்ணுவேன்? பெரிய பெரிய நங்கூரம். அதாவது உன் கற்பனையில் அலை வருதுன்னா என் கற்பனையில் என்ன வரும்? இங்கே கற்பனை இல்லை, நிஜம். பிரச்சனை எவ்வளோ வந்தா என்ன, எத்தனை வந்தா என்ன, நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம கையில் என்ன இருக்கு? நம்ம கையில் ஒன்றும் இல்லையா? ஃபுல் ஸ்டாப் இருக்கு. நம்ம கையில் என்ன இருக்குது? முல்லாவுக்கு இருக்கிற அறிவு நமக்கு வரணுமா வேண்டாமா? ஐயோ இன்னொரு அலை வந்துடுச்சா அப்படின்னு அவர் யோசிக்கல. அலை வந்தா என்ன, போடு நங்கூரத்தை. இது மனசு பண்ணுற தந்திரம் தானே. பிரச்சனைங்கிறதும் மனசு பண்ணுற தந்திரம் தான், சொல்யூஷனுங்கிறதும் மனசு பண்ணுற தந்திரம் தான். ஓகேன்னா ஓகே, ஓகே இல்லைன்னா ஓகே, ஓகே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் இப்போமே இருக்கீங்க, சத்தியுகத்துக்கெலாம் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. நல்லா இல்லைன்னா இப்போமே நரகத்தில் தான் இருக்கிறோம். திருப்பி 5000 வருஷம் கழித்து கலியுகத்துக்கு போக போகிறோமா? அப்படிலாம் தேவையே இல்லையே. சங்கமத்துலேயும் நரகத்தை அனுபவிக்கலாம். எதுவுமே நல்லா இல்லைன்னா இதுக்கு பேர் என்னது தான்? நரகம் தான். எல்லாமே நல்லா இருக்குன்னா இதுக்கு பேர் என்னது தான்? சத்தியம் தான். பாபா ஃபுல் ஸ்டாப்னு வச்சு பாருங்கள், எல்லாமே அழகாயிடும். கேள்வின்னு கேட்டு பாருங்கள், எல்லாமே கன்றாவி ஆகிடும். அழகு கன்றாவி எல்லாம் எங்கே இருக்குது? கேள்வி கேட்க போகிறோமா, ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம். சிரஃப் பிந்தி லகாத்தே ஜாவோ, வெறுமனே புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள். இதுவும் கஷ்டம்னா அந்த எனக்கு நேருன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னால அவனே மாதிரி தான். நேயும் சொல்லியாச்சு, ரூவும் சொல்லியாச்சு, நடுவில் ஒரு எழுத்தும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்பவும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, யோசிக்காதே. இங்கே ஞானத்தில் மன்மனாபவன்னா என்ன அர்த்தம்? மன்மனாபவன் என்ன? நீ எதையும் யோசிக்காத, யாரையும் நினைக்காத, எதையுமே நினைக்காது. என்னை மட்டும் நினைன்னா என்ன அர்த்தம்? வேற எதையுமே நினைக்காது. இதுதான் சிம்பிளான மெத்தடு. பிரச்சனைக்கு தீர்வு என்ன? மன்மனாபவன். மன்மனாபவன்னா நீ அதை பற்றி நினைக்காத, பிரச்சனையை பற்றி என்ன பண்ணாத, நினைக்காத. பாபா நினைக்கிறோன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை நினைக்கலன்னு அர்த்தம். பாபாவை நினைக்கும் போதே பிரச்சனை அழிஞ்சு போயிடும். பிரச்சனையை நினைக்கும் போதே யார் அழிஞ்சு போயிடுவா? பாபா அழிஞ்சு போவாரா? நம்ம மனசுல இருந்து அழிஞ்சு போயிடுவார். அவர் அழிய போகிறது கிடையாது. பாபா சொல்கிறார், புள்ளி மட்டும் வைத்து கொண்டே செல்லுங்கள். பிந்தி யாதகே தோ ஜமா ஹோத்தாகே. புள்ளி நினைவில் இருக்கிறது என்றால் சேமிப்பு ஆகுகிறது. புள்ளி நினைவில் இருக்குதுன்னா சேமிப்பு ஆகுது. எப்படி ஸ்தூல கஜானாவிலும் கூட ஒன்றுக்கு பக்கத்தில் சைஃபர் இட்டுக்கொண்டே சென்றால் அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே செல்லும் இல்லையா? அதே போலத்தான் ஆத்மாவும் சைஃபர், பாபாவும் சைஃபர். டிராமா முடிந்து விட்டது. சைஃபர்னா இந்த இடத்துல புள்ளி, பிந்தி அப்படின்னா பாபா ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்லுவார். புள்ளின்னு அர்த்தம், ஜீரோ அப்படின்னு அர்த்தம். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, டிராமா புள்ளி. நீங்க புள்ளி வைக்கிறீங்க. பாபா சொல்றார், டிராமா மே ஜோ பீத் சுக்கா வகுபி ஃபுல் ஸ்டாப். உங்களுக்கு பிரச்சனைன்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலத்தை நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பிரச்சனை. நீங்கள் கடந்த காலத்துக்கு புள்ளி வச்சுட்டு நீங்கள் அவர் உங்களை என்னமோ சொல்லி திட்டினாரு. என்ன சொல்லி திட்டினாரு? ஆனால் என்ன சொல்லி திட்டினாரு? எனக்கு இப்போ இந்த அனுபவம் நம்ம பிகேஸில் 199 பேருக்கு இருக்குது. திட்டினாரு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் தான் யோகி. அட்லீஸ்ட் 99% யோகியாக இருக்கும். ஆனால் நியாயமாக சொல்லப்போனால் திட்டினதும் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்? என்னடா வெக்கம் இல்லாமல் போய் அவன் பின்னாலே சுற்றிட்டு இருக்கா, அவன் தான் நேற்று திட்டினான்ல, அப்படியா திட்டினாரா, எனக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் 100% யோகி. நான் என் கட்டை வேகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சில சாவு
பாபா சொல்றார் புள்ளி 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 புள்ளின்னா உங்களுக்கு 0 ட்ராமாமி ஜோ பீத் சுக்காகே, நாடகத்தில் எது முடிந்து விட்டதோ வகுபி ஃபுல்ஸ்டா பர்தாத் பிந்தி, முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன வைக்க வேண்டியதான்? புள்ளி வைக்க வேண்டியதான், அதாவது பிந்தி. अगर हर खजाने को बिंदी रूप से याद करो तो जमा होता जाता, ஒவ்வொரு கஜானாவையும் பிந்தி ரூபத்தில் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது சேமிப்பாகிவிடும். அனுபவகைனா, அனுபவம் இருக்கிறது இல்லையா, பிந்தி லகாயி और व्यर्थ से जमा होता जाता है. நீங்கள் புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வீணானவற்றிலிருந்து தன்னை விடுவித்து சேமிப்புக்கு கொண்டு வந்து விடுகிறீர்கள். பிந்தி லகானே ஆத்தீகே, புள்ளி வைக்க வருதா, கை பார் ஐசா ஹோத்தாகே, நிறைய முறை அப்படி ஆயிடுது. கொஷிஷ் கர்த்தே ஹோ பிந்தி லகானேக்கி, நீங்கள் முயற்சி பண்ணுறது என்னமோ புள்ளி வைக்கிறதுக்கு தான், லேக்கின் பிந்திக்கே பஜாயே லம்பி லைன் ஹோ ஜாத்தீகே, ஆனால் புள்ளிக்கு பதிலாக நீளமான கோடாகி விடுகிறது. பிந்திக்கே பஜாயே கொஸ்டின் மார்க் ஹோ ஜாத்தாகே, புள்ளிக்கு பதிலாக கொஸ்டின் மார்க் ஆயிடுது. ஆச்சரியக்கு லயன் லகு ஜாத்தீகே, ஆச்சரியத்தினுடைய குறியாக மாறிவிடுகிறது. தோ ஜமாக்கா காத்தா படானைக்கு விதி, திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே சேமிப்பு செய்வதற்கான விதி என்னது? பிந்தி. சேமிப்பு செய்வதற்கான விதி என்னது? பிந்தி. ஃபுல் ஸ்டாப். கவானேக்கா ராஸ்தாக, தொலைச்சிடுறதுக்கான பாதை லம்பி லயன் லகானா, நீளமான கோடு இடுவது. கொஸ்டின் மார்க் லகானா, கேள்விக்குறி இடுவது, ஆச்சரிய குறி இடுவது. இப்போ புள்ளி வைக்கணும். சகஜு கியாகே, புள்ளி வைக்கிறது ஈஸியா, கொஸ்டின் மார்க் ஆச்சரிய குறி கமா இதெல்லாம் போடுறது ஈஸியா? புள்ளி வைக்கிறது தானே. ஆக விதி மிக சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டு லெட்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. போல்டு லெட்டரில் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க பாபா. ஸ்வமான் और बाप की याद तदा फालतू को फुल स्टॉप लगाना. விதி மிக சகஜம். விதி மிக சகஜம். ஸ்வமானம் மற்றும் பாபாவினுடைய நினைவு மற்றும் வீண் விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி இடுதல். வீண் விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி இடுதல். சொமானத்தில் இருங்க, பாபா நினைவில் இருங்க, வீணான விஷயத்துக்கு புள்ளி வச்சிருங்க. இதுதான் சேமிப்பு செய்வதற்கான விதி. பாப்தாதா முதலிலேயும் கூறியிருக்கிறார். தினசரி அமிர்த வேளை தன்னை தனக்குத்தானே 3 பிந்தியினுடைய, அதாவது 3 திலகத்தினுடைய, 3 புள்ளியினுடைய நினைவு திலகத்தை இட்டுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, டெய்லி அமிர்த வேளையில் 3 புள்ளிக்கான நினைவு திலகத்தை இட்டுக்கொள்ளுங்கள். அப்போது ஒரு கஜானா கூட வீணாகாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கஜானாவும் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும். பாப்தாதா அனைத்து குழந்தைகளினுடைய ஒவ்வொரு கஜானாவின் சேமிப்புக்கான சார்ட் பார்த்தார். அதில் என்ன பார்த்தார்? இப்பொழுது வரை சேமிப்பினுடைய கணக்கு எவ்வளவு இருந்திருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. நேரம், சங்கல்பம், பேச்சு வீணானதாகவும் ஆகுகிறது. நேரம் அல்லது நாள் செல்ல செல்ல சில நேரத்தின் பாசங்க சல்தே சல்தே கபி சமைக்கா மகத்துவ எமர்ஜ் ரூபமே கம் ஹோத்தாகே. நாட்கள் செல்ல செல்ல சில நேரம் நேரத்தினுடைய மகத்துவம் ஞாபகத்தில் இருப்பது குறைந்து விடுகிறது. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அது ஞாபகமாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்குது. சங்கமிகம் வேல்யூ. நாளைக்கு பாபா இருப்பாரா, நாம் இருப்போமா தெரியாது. இது லாஸ்ட் நாள்னு நினச்சி பார்த்தா இந்த நேரம் எப்படி இருக்கும்? நான் வாணி கேட்குறது இதுதான் லாஸ்ட்டு வாணின்னு வச்சுப்போமே, இந்த வாணி எப்படி கேட்போம்? அப்போது சில நேரத்தில் நேரத்தின் மகத்துவம் எமர்ஜ் ரூபத்தில் இருப்பது, ஞாபகமாக இருப்பது குறைவாக உள்ளது. ஒருவேளை நேரத்தின் மகத்துவம் சதா நினைவிருந்தால், நம்முடைய ஜன்ம விரோதியே அடுத்த செகண்டு செத்து போக போகிறான் அப்படின்னா, சரி விடு பாவம் மன்னிச்சிடுவோம்,
ஜென்ம விரோதியே இருக்கட்டுமே, சாகிற நிலைமையில் இருந்தால் நம்ம யாரையுமே என்ன பண்ண மாட்டோம், பகச்சிக்க பண்ணுறோம். அந்த செகண்டு பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஒரு செகண்ட், அதை லாஸ்ட்டு செகண்டுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம யாரையுமே மன்னிக்க தயாராக இருப்போம், எதையுமே விட்டு கொடுக்க தயாராக இருப்போம். பாபா சொல்கிறார், இது லாஸ்ட்டு செகண்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நொடியை கூட நம்ம வீண் செய்ய மாட்டோம். நேரத்தின் மகத்துவம் நினைவில் இருக்கட்டும், எமர்ஜ் ரூபத்தில் இருக்கட்டும். तो समय को ज़्यादा सफल बना सकते हो. அப்போ நேரத்தை அதிகம் வெற்றி உடையதாக்க முடியும். முழு நாளில் சாதாரண ரூபத்தில் நேரம் போய் கொண்டே இருக்கிறது. கலத் நகி, முழு நாளில் தப்பு ஒன்றும் செய்யலை, ஆனால் அது சாதாரணமாக போயிடுது. எண்ணங்களும் அதே மாதிரி கெட்ட எண்ணங்கள் ஓடலை, வீணான எண்ணங்கள் ஓடுது. 1 மணி நேரத்துக்கு செக்கிங் பண்ணுங்க. 1 மணி நேரத்தில் நேரம் சங்கல்பம் எவ்வளவு சாதாரணமாக போகிறது, சேமிப்பாகாமல் இருக்கிறது. இதை நீங்கள் செக் பண்ணுங்க. பிறகு பாப்தாதா சமிக்ஞையும் தருகின்றார். குழந்தைங்க பாப்தாதாவுக்கும் நிறைய நம்பிக்கை தருகிறார்கள். குழந்தைங்க, டாக்டர் பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை தரலாம், கவலைப்படாத நீ சரியாயிடுவேன்னு. சில பேஷண்ட்டு யாருக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க, டாக்டருக்கு ஆறுதல் கொடுக்கணும். டாக்டர் கவலைப்படாதீங்க, நான் நல்லாயிடுவேன். பாப்தாதாவுக்கும் சில குழந்தைகள் நம்பிக்கை தருகிறார்கள். பாபா ஐசே தோடாசா சங்கல்பகே பஸ், ஒரே ஒரு சிகரெட் குடிச்சுக்கிட்டுமா, கொஞ்சம் போல் பிராந்தி குடிக்கட்டுமான்னு சாக கிடக்கிற ஐசியூவில் இருக்கிற ஒருத்தவன் டாக்டரை பார்த்து கேட்டால், இந்த ஒன்றால் ஒன்றும் கெட்டு போகாது அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்ன அந்த டாக்டருக்கு எப்படி, இதுங்கெல்லாம் உயிரை கொடுத்து நாள் கணக்காக மணிக்கணக்காக அவங்க பேஷண்ட்டை காப்பாற்றிடலான்னு நினைக்கும் போது ஒரே ஒரு பெக்கு ஒரே ஒரு பீடி அப்படின்னு சொன்னால் எப்படி கோவம் வரும் டாக்டருக்கு. அதே மாதிரி 2 சங்கல்பம் தானே, இதில் என்ன வீணாயிட போகுது பாவா, அது ஒன்றும் வீணாயிடாது. நான் எப்படியாவது சேர்த்து வச்சு யோகா பண்ணி எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிவிடுவேன். நான் ரொம்பலாம் திட்டலை, 2 வார்த்தை தான், அறிவு இருக்கான்னு மட்டும்தான் கேட்டேன். பாபா நீ தான் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன்ல, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லலை, நான் ஒன்றுமே சொல்லலை பாபா. போனேன், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். பாபா பெருமைப்படுவாரா? இந்த குழந்தை கத்தலை, ஆடலை, குதிக்கலை, கும்மாளம் போடலை, அறிவு இருக்கான்னு மட்டும்தானே. போச்சே, இந்த 2 வார்த்தை போச்சே, மொத்த சேமிப்பையும் கெடுத்து விட்டுரும். பாபா சொல்கிறார், குழந்தைகள் எனக்கே ஆறுதல் தருகிறார்கள், கொஞ்சம் சங்கல்பம் தானே. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்பலாம் வேஸ்ட்டில் போகல பாபா, கொஞ்சம்தான் வேஸ்ட்டில் போனேன். அப்போது பாக்கி நகி, நான் ரொம்ப வேஸ்ட்டு பண்ணலை, கொஞ்சம் வேஸ்ட்டு பண்ணேன். சங்கல்பமே தோடா செல்தாக, என்கிட்ட வேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணத்தில் தான் போகுது. சம்பூர்ண ஹோ ஜாயேங்கே பாபா, நீ கவலைப்படாத, நான் என்ன ஆகிடுவேன், சம்பூர்ண ஆயிடுவேன். டீக்கு ஹோ ஜாயேங்கே, நான் சரியாயிடுவேன். அபி அந்த தோடேகி ஆயாக, இப்போ ஒன்றும் கடைசி வந்துடல. யாருக்கு சொல்கிறா, யாருக்கு சொல்கிறாங்க, நாம பாபாவுக்கு சொல்கிறோம். பாபா இப்போ ஒன்றும் லாஸ்ட்டு சீன்லாம் இல்லை, கொஞ்சம் தானே வேஸ்ட்டு பண்ணேன், அப்புறம் சரியாயிடும். தோடா சமைத்தோ படாக, கொஞ்ச நேரம் இருக்குது பாபா. சமைப்பர் சம்பன்ன ஹோ ஜாயேங்கே, நேரம் வரும்போது நான் என்ன ஆயிடுவேன், சம்பன்னம் ஆயிடுவேன். ஆனால் பாப்தாதா திரும்ப திரும்ப சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டார், ஜமா பகூத் சமைக்கா சாகியே. இந்த லாஸ்ட் சீனில் படம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வேலைக்கு உதவாது. பாபா பல முறை கூறிவிட்டார், நீண்ட கால சேமிப்பு வேண்டும். நான் லாஸ்ட்டு மாதம் படித்தேன், லாஸ்ட்டு வருஷம் யோகா பண்ணேன், அதெல்லாம் பத்தாதுன்ற. இது லாஸ்ட்டு மாதம், லாஸ்ட்டு வாரம், லாஸ்ட்டு வருஷமாக கூட இருந்துட்டு போட்டோம். பாபா சொல்கிறார், நீண்ட கால சேமிப்பு வேண்டும், நீண்ட கால நேரம் கொடுக்க வேண்டும். பகூத் சமைக்கா ஜமா ஹுவா பகூத் சமை சல்தாகே. நீண்ட காலம் உங்களுக்கு உதவணும் உங்களுடைய சேமிப்பு அப்படின்னா நீங்கள் நீண்ட காலம் சேமிச்சிருக்கணும். வர்ஷா லேனே மே தோ சபி ககத்தே. ஆஸ்தி எடுக்கணும்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிறீங்க, நாங்களோ லட்சுமி நாராயணன் ஆகுவோம். கை தூக்குங்கன்னு சொன்னால் போதும். யாராவது திரேதா யுகத்துக்கு கை தூக்குவீங்களா?
தோ கொய் நகி உட்டாத்தா. திரேதாயுகத்துக்கு யாரெல்லாம் போகிறீங்கன்னா யாருமே கை தூக்குறது இல்லை. லட்சுமி நாராயணன் பனைங்கத்தோ சபி காத்து விட்டாத்தே. லட்சுமி நாராயணன் ஆவீங்களான்னு கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? மீனாட்சி பெஞ்சி சொன்ன கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு சேவல் வந்து சொல்லிச்சாமா, நான் விதைக்க உள்ள போகிறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நரிகிட்ட கேட்டுச்சாமா, குருவிட்ட கேட்டுச்சாமா, மயில்கிட்ட கேட்டுச்சாமா. சேவல் வந்து நான் நிலத்தை உள்ள போகிறேன், யாரெல்லாம் வாரீங்க அப்படின்னு கேட்குமாமா. நாங்கள் வரலன்னு சொல்லிடுமாமா. அப்புறம் நான் விதை போட போகிறேன், யாரெல்லாம் வாரீங்க, நாங்கள்லாம் வரல. அப்புறம் இப்படியே போகும். அப்புறம் நாற்று பறிக்க போகிறேன், நாற்று நட போகிறேன், தண்ணி பாய்ச்ச போகிறேன், உரம் போட போகிறேன், வேலி கட்ட போகிறேன், களை பறிக்க போகிறேன். கடைசியில் நான் அறுவடைக்கு போகிறேன், யாரெல்லாம் வாரீங்கன்னொடனே நாங்கள் வரோன்னு எல்லா பறவையும் மிருகமும் வந்துச்சாமா. அது மாதிரி லட்சுமி நாராயணன் யாரா ஆக போகிறீங்கன்னா உடனே எல்லாரும் கை தூக்கிறது. அதுக்கு புருஷார்த்தம் எங்கன்னு கேட்டால் அது நாளைக்கு பார்த்துக்கலாம் பாபா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் விடுங்க ஃப்ரீயா, இன்னைக்கு தீபாவளி தானே, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துக்கிறோம். தீபாவளின்னு அப்படி இப்படின்னு இருக்கலாமா, கொஞ்சம் ஜாலியாக. பாபா சொல்ல ஜாலியாக இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்லலை. ஆனால் நியமம் கோடு பாபா நினைவோடு எதையுமே செய்யுங்க. பாபா ஸ்ரீபத்துக்கு உட்பட்டு பாபா சொல்கிறாங்க, லட்சுமி நாராயணன் ஆகிறீங்களான்னா எல்லாரும் கை தூக்குறாங்க, திரேதாயுகி ஆகிறீங்களான்னா யாருமே கை தூக்குறதில்ல. ஆனால் லட்சுமி நாராயணன் ஆகணும்னா என்ன வேணும்? பகுத் சமைக்கா ஜமாக்கா ஹாத்தா, நீண்ட காலத்து சேமிப்பு கணக்கு வேண்டும். 1 மாதம் 2 மாதம் நீங்கள் என்னைக்கு ஞானத்துக்கு வந்தீங்களோ அன்னையிலேருந்து சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாபாட்ட எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் என்னது? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா? பாபா மட்டும்தான் சொல்லுவார். சரி, போனது போட்டோம் விடு, இந்த கணத்திலிருந்து சேமிக்க ஆரம்பி, உனக்கு லட்சுமி நாராயணன் பதவி நான் என்ன பண்ணுறேன், தாரேன், கேரண்டி. ஆனால் இனி ஒரு செகண்டு கூட என்ன பண்ணக்கூடாது. இதே வார்த்தையை பாபா நாளைக்கும் சொல்லுவார்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நாம் இருப்போமா மாட்டோமான்னு தெரியாது. பாபா சொல்கிறார், நீண்ட காலம்னா என்ன? இந்த செகண்ட்லேருந்து இனி ஒரு செகண்டும் என்ன பண்ணக்கூடாது. இதில் யார் உறுதி எடுக்கலாம்ல? பாபா சொல்கிறார், லட்சுமி நாராயணனுக்கு நீங்கள் நீண்ட கால புருஷார்த்தம் செய்திருக்கணும், அப்போந்தான் முழு ஆஸ்தி கிடைக்கும். ஒருவேளை கொஞ்சம் போல சேமிப்பாக்கி இருந்தால் முழு ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? ஆகவே சர்வ கஜானாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அபிஷே ஜமா கரோ, இப்பொழுதிலிருந்தே சேமிப்பு செய்யுங்கள். ஹோ ஜாயகா ஆ ஜாயங்கே கே நகி கரோ, ஆகிடும் வந்துடும். இந்த கே இந்த ஃபியூச்சர் டென்ஸில் போகாதீங்க. டும் நம்ம தமிழில் சொல்கிறோம்னா டும் ஆகிடும், கிடச்சிடும், மாறிடும். பாபா சொல்கிறார், ஹோ ஜாயேகா ஆ ஜாயங்கே கே நகி கரும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குன்னு ஒன்று கிடையாது. கிடையவே கிடையாது. அடுத்த நிமிஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த நிமிஷம் சரியாக இருந்தால் அடுத்த நிமிஷம் சரியாக இருக்கும். இந்த நிமிஷம் சரியாக இல்லைன்னு அபநகித்தோ கபநகின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுதில்லை எப்பொழுதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்குன்னு ஒன்று செய்ய போகிறதே இல்லை, அடுத்த நிமிஷத்துக்குன்னு ஒன்று பண்ண போகிறதே இல்லை. இப்போ நீங்கள் பக்கான்னா நாளைக்கும் நீங்கள் பக்கா, இப்போ நீங்கள் பக்கா இல்லைன்னா எப்பவுமே பக்கா ஆக போகிறது கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நகித்தோ கப்பு நெகி. நாம் என்னமோ பாபா வீட்டுக்கு வர்றதை மட்டும் நினச்சிட்ருக்குறோம், அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி தபஸ்யா, இன்றைக்கெலாம் இல்லை, இப்போ தபஸ்யா பண்ணிங்கன்னா எப்பவும் நடக்கும். இப்போ தபஸ்யா பண்ணலைன்னா இனி இப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு வச்சுப்போமே, ஒருவேளை டேஸ் கல்பத்துக்கும் நம்மளால சந்தோஷமாக இருக்கேன். அது எப்படி? பகவானே இருக்கும்போது நான் சந்தோஷமாக இல்லைன்னா அப்புறம் இன்னொரு நாள் மட்டும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா? தீபாவளி வந்தால், பொங்கல் வந்தால், இப்போ மதுபன் போனால், தீதி வந்தால், தாதி வந்தால், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அது எப்போ நடக்கணும்? இப்போ நடக்கணும். பட்டியில் பாருங்கள் என் யோகாவை, பட்டி வருமா வராதா, நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா ஒன்றுமே தெரியாது. அதனால் பட்டிங்கிறது ஒரு கற்பனை, மதுபன்கிறது கற்பனை. எது மட்டும் நிஜம்? இப்போ இங்கே சக்தி சொல்றதில் நான் உட்காந்துருக்கிறேன், பாபா என் முன்னால் வாணி சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ என் ஸ்திதி எப்படி இருக்குது? அப்போ ஹேத்தோஸ் இப்போ இருக்குதுன்னா எப்பவும் உண்டு.
அப்போ நகித்தோ கப் ஒருபோதும் கபீபி ஒருபோதுமே என்ன பண்ண போகிறதில்ல நடக்காது. எதிர்காலங்கிறது பொய், எதிர்காலங்கிறது பொய், கடந்த காலங்கிறதும் பாபா கணக்கில் பொய் தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்போ அதையும் பொய்யாக்கி விட்டுட்டாரு, எதிர்காலத்தையும் பொய்யாக்கி விட்டுட்டாரு. எதை மட்டும் நிஜமாக வச்சுருக்கிறார்? இப்போ இந்த செகண்ட் நான் ரைட்டா போதும், அடுத்த செகண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு சேமிக்கணுமோ அதை அபிசே ஜமா கரும், இப்பொழுதுருந்தே சேமிப்பு செய்யுங்க. ஆகிடும் நடந்துடும் கிடையாது. கர்ணாஹி ஹே யஹு ஹே திடத்தா, செய்வேன் இல்லை செய்தே தீருவேன், செய்தே ஆக வேண்டும். அதுவும் எப்போ? இப்போ. இதுக்கு பேர் தான் திடத்தா. அமிர்த வேளையில் எப்போ உட்காடுறீங்களோ நல்ல ஸ்திதியில் உட்காடுறீங்க. அப்போது இதயத்தோடு இதயமாக மிக நல்ல வாக்குறுதிகளை தருகிறீர்கள். இதை செய்வேன், அதை செய்வேன், அதிசயம் செய்து காண்பிப்பேன். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். சிரேஷ்ட சங்கல்பம் செய்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா கூறுகிறார், இந்த எல்லா வாக்குறுதிகளையும் கர்மத்தில், செயலில், பிராக்டிக்கலில் கொண்டு வாருங்கள். வெறுமனே வாக்குறுதி செய்பவர்களாக இருக்காதீர்கள். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதை எண்ணம், சொல், செயலில் கொண்டு வாருங்கள். குழந்தைங்க சங்கல்பமும் மிக நல்ல நல்ல சங்கல்பமாக செய்கிறாங்க. பாப்தாதா அந்த நேரம் குஷியாகி விடுகிறார். யாருக்கே டேக்கா கொடுக்குறோம்? பாபாவே குஷி. பாபா சொல்றார், குழந்தைங்க நல்ல நல்ல சங்கல்பம் பண்ணுறதை பார்த்து பாபாவுக்கு ஒரே குஷி ஆகிடுதாம்மா. அப்பா என் குழந்தை ராணியாக போகுது, ராஜா ஆக போகுது, மகாராஜா ஆக போகுது, மகாராணி ஆக போகுது, நாளையிலேருந்து பயங்கரமாக புருஷார்த்தம் பண்ண போகுது, இனிமேல் தீவிர புருஷார்த்தம் தான். இதை கேட்டு உஸ்ஸமை குஷ்கோ தேகே பாப்தாதா. அந்த நேரம் நம்ம கொடுக்குற வாக்குறுதியை பார்த்து, எம்மா கவலைப்படாதம்மா, நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேம்மா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இப்போல்லாம் நிலம் வந்திருக்கு, அடுத்த மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படியே 2 கோடி விழும், இப்போ மட்டும் ஒரு 2000 தான். இதையும் ஒரு கூட்டம் நம்புது பாருங்க. பாபா சொல்கிறார், அடுத்த மாதம் 2 கோடியா, இந்த மாதம் 2000 ரூபா தரணுமாமா. 2000 ரூபாயே உனக்கு இல்லை பிச்சைக்காரன், நீ எப்படி நாளைக்கு 2 கோடி கொடுக்க போகிற எனக்குன்னு யாருக்கும் கேட்கவே தோண மாட்டேங்குது. உடனே கொடுத்துறது 2000 ரூபா. 2000 ரூபா தானே கொடுத்துருவோம், நமக்கு தான் 2 கோடி வரப்போதில்லை. பாபாட்ட நம்ம வாக்குறுதி கொடுக்குறோமாமா, இனிமேல் பாரு என் புருஷார்த்தத்தை, இனிமேல்லாம் இல்லை, இப்போ பாரு புருஷார்த்தத்தைன்னு சொல்லணும். இப்போ இந்த கணம் பாபாவும் கூட நம்முடைய வாக்குறுதிகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். அந்த நேரத்தில் உஸ்ஸமே குஷ்கோ தேகே கியோங்கி ஹிம்மத்து தோ ரக்தேகேனா. ஏன்னா தைரியம் வைக்கிறீங்களே, நான் லட்சுமி ஆவேன்னு கை தூக்குறதுக்கு என்ன வேணும்? நமக்கு தைரியம் வேணும். நான் நாராயணன் ஆவேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? தைரியம். நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அப்படி சொல்லிட்டோம் இல்லையா, உடனே பாபாவுக்கு என்ன வந்துடுது? குஷி. பாபாவை ஏமாத்துறோம், பிள்ளைங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை ஏமாத்துவாங்க, இந்தா பொரு அப்படின்ட்டுங்க. பாபா சொல்றார், இங்கே என்னையே குஷிப்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க அந்த நேரத்தில் தைரியம் வைக்கிறீங்க, எகு பண்ணீங்க, எகு கரைங்க, இதை செய்வேன், இப்படி ஆவேன், தைரியம் மிக நல்லா வைக்கிறீங்க. தைரியத்தில், உங்களுடைய தைரியத்தில் குஷி அடைகிறார். நாம ஏமாத்துறோன்னு பாபா நினைக்கல, என் குழந்தைங்கள்லாம் தைரியமா இருக்குது, நான் ஆயிடுவேன்னு தைரியமா இருக்கிறாங்க. அதை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். பரந்து ஜப் கரமே ஆனா ஹோத்தாகே தோ கபி கபி ஹோ ஜாத்தாகே. ஆனால் வேலைன்னு வரும்போது, வாக்குன்னு வரும்போது என்னன்னாலும் சொல்லிடுறோம், ஆனால் வேலைன்னு வரும்போது அவ்வப்பொழுது என்று ஆகிவிடுகிறது. வாக்கு கொடுப்பது மிக எளிது, ஆனால் கர்மத்தில் கொண்டு வருவது, வாக்கை கடைபிடிப்பது என்பது மிக முக்கியம். வாக்கு செய்பவர்கள் நிறைய பேர், அதாவது வாக்கு கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் வாக்கை கடைபிடிப்பதில் நம்பர் 1 ஆகிவிடுகிறார்கள். ஆகவே சங்கல்பம் மற்றும் கர்மத்தை, பிளான் மற்றும் பிராக்டிக்கலை, நமக்கு ஹிந்தி புரியாதுன்னு பாபா இங்கிலீஷில் பேசி அது புரிய வச்சு பார்க்குறார். பாபா சொல்கிறார், சங்கல்பம் மற்றும் கர்மத்தை, பிளான் மற்றும் பிராக்டிக்கல் இரண்டையும் சமம் ஆக்கிவிடுங்கள். ஆக்கிவிட முடியும் தானே? பிஸ்னஸ் மேன் வந்திருக்கீங்களா? பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் வாலே தோ பிஸ்னஸ் கர்னா ஜான்தே ஹேனா. பிஸ்னஸ் மேன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா?
ஜமா கர்னே ஜான்தேகேனா அவங்க சேமிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா. மேலும் விஞ்ஞானிகளும் வந்திருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட ப்ராக்டிக்கலில் காரியம் செய்கிறாங்க. தோ பாபா சொல்கிறார். அப்புறம் ரூரல் விங், கிராம விங்ஸ், கிராமத்தினுடைய விங்ஸும் வந்திருக்கிறாங்க. பாப்தாதா உனகோங்கோ ரூலர் ககத்தேகே. ரூரல் அப்படின்னா கிராமம். பாபா வந்து ரூலர் அப்படின்னு சொல்கிறாராமா. நீங்கள் ரூரல் இல்லை, நீங்கள் யார்? நாமெல்லாம் கிராமவாசியா நகரவாசியா? கிராமவாசி தான். அஞ்சுக்குழிப்பட்டியில் என்னது தான் கிராமம். பாபா நீங்கள் ரூரல் இல்லை, ரூலர் அப்படின்றார். ரூலர்னா நீங்கள் யார்? ஆட்சி செய்பவர். பாப்தாதா அதாவது இத்தனை விங்ஸ் வந்திருக்கிறாங்க. பிஸ்னஸ் விங்ஸ் வந்திருக்கிறாங்க, இன்ஜினியரிங் விங், அப்புறம் விஞ்ஞானிகளுடைய விங் வந்திருக்கிறாங்க, ரூரல் விங் வந்திருக்கிறாங்க. கியோங்கி அகர் எக சேவா நகி கருத்து. ஏன்னா கிராமவாசிகள் சேவா பண்ணலைன்னா தோ கோயி நகி செல் பார்த்தே, வேற எதுவுமே நடக்கவே முடியாது. பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சேத்துல அவங்க கால் வச்சாதான் இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க சோத்தில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே வேலை நடக்கலைன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது. காயே இல்லைன்னா என்ன ஆகிறது? பாலே இல்லைன்னா என்ன ஆகிறது? சிட்டிலேயே பால் மாடு வச்சுட்ருக்குறாங்க, சிட்டிலேயே வந்து காய்கறி வளர்த்துட்ருக்குறாங்க. எல்லாம் கிராமத்தில் இருந்தால் போதும். கிராமம் தான் அங்கே வேலை செய்ய வைக்குது. அது மாதிரி பாபா சொல்கிறார், நீங்கள் ரூரல் விங் இல்லாட்டாலும் ஒரு வேலையும் என்ன பண்ணாது, நடக்காது. ஏகப்பட்ட சென்டர், ஏகப்பட்ட கீதா பாடசாலையால் நடந்துட்டுருக்குது. கீதா பாடசாலையில் இருக்கிற ஆத்மாக்கள் பண்ணுற சேவையை வந்து நிறைய சென்டரில் அப்படி பார்க்கலாம். ஒரு சென்டரில் ஒரு கீதா பாடசாலை பக்காவாக இருக்கும். அந்த கீதா பாடசாலை ஃபுல் சென்டரை நடத்துறதுக்கான எல்லா விதமான அஸ்திவாரமாகவும் இருக்கும். பாபா கூட சொல்கிறார், அப்போது 3 விங்கு வந்திருக்கிறீங்க. தீனோஹி விங்கு ஆஜாயே வகு கரம் கரணே வாலேகே. அப்போ 3 விங்குமே வந்திருக்கிறீங்க. நீங்கள்லாம் யார்? கர்மா செய்கிறவங்க. சிறப் ககனே வாலே நகி கரணே வாலேகே. வெறுமனே பேசிட்டு போகிறவங்க இல்லை, செய்கிறவங்க. ஆகவே அனைத்து வாக்குகளை கர்மத்தில் கடைபிடிக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் அல்லவா? இல்லைன்னா வெறுமனே வாக்கு சொல்லக்கூடியவங்க, வாக்குறுதி கொடுக்கக்கூடியவங்களா? வாய்தேக்கே சமைத்தோ பாப்தாதாக்கோ. நீங்கள் சத்தியம் பண்ணும்போது பாப்தாதாவுக்கு உங்கள் தைரியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம், பாபாவை குஷிப்படுத்திடுறீங்க. பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய வாக்குறுதிகளின் ஃபைல் இருக்கிறது. எங்கே? வதனத்தில் வாக்குகளினுடைய, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளினுடைய ஃபைல் வைக்கிறதுக்கான அலமாரி. அதில் இடம் இருக்குமா இருக்காதாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கவி பாப்தாதா அப்பனி அலௌகிக் டிவி, சில நேரம் பாப்தாதா தன்னுடைய அலௌகிக்க டிவியை அச்சானக் கோல்தேகே, திடீர்னு பாபா ஓப்பன் பண்ணி பார்க்குறார். சதா நகி கோல்தே, அவர் சதா டிவி ஓப்பன் பண்ணுறது இல்லையாமா. கவி கோல்தே, எப்பமாவது ஓப்பன் பண்ணுறார். தோ சப் சுன்னையுமே ஆத்தாகே, அந்த எப்பமாவது ஓப்பன் பண்ணாலும் எல்லா விஷயமும் பாபாவுக்கு தெரிஞ்சிருது. ஜோ ஆப்பஸ்மே போல்சால் கர்த்தே, நீங்கள் உங்களுக்குள்ளே என்னென்ன பேசிக்கிட்டீங்க வகபி சுன்தேகே, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு பாபா? சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் இருக்குது? இங்கே நூக்கன் கார்னரில் இருக்குதுன்றார். நான் எப்போனாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அப்போது நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க எனக்கு அது எல்லாமே என்ன பண்ணிடுது, தெரிஞ்சிருது. இஸ்லியே பாப்தாதா ககத்தே, அதனால் பாப்தாதா சொல்கிறார், எர்த்துக்கோ ஜமா காத்தேமே ஜமா கரோ. அப்போது வீணான விஷயங்களின் சேமிப்பை கவனம் கொடுங்க. பாபா பார்க்குறார், நீங்கள் பெஸ்ட்டு பேசுகிறீங்களா வேஸ்ட்டு பேசுகிறீங்களா இதெல்லாம் கவனிக்கிறார். அப்போது நீங்கள் கவனம் கொடுங்க. உங்கள் வேஸ்ட்டு சேமிப்பில் பெரிய தடையை ஏற்படுத்திடும். அப்போது வேஸ்ட்டில் இல்லை தானே அப்படிங்கிறதுல நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்க. व्यर्थको जमा के खाते में जमा करो. வேஸ்ட்டை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதை வந்து நீங்கள் ஒருபோதுமே எடுத்துக்காதீங்க. பிராமன் அர்த்தாத் அலௌகிக்,
பிராமணன் என்றால் பாபா சொல்கிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வியர்த்தத்தை ஜமாவுக்கான கணக்கில் சேமிங்க அப்படின்றார். இதுக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கலான்னா, சில பொருளை சாப்பிடுவோம், சில பொருளை சாப்பிடாம எடுத்து தனியாக என்ன பண்ணிவிடுவோம், ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்போம். பாபா சொல்கிறார், வேஸ்ட்டை ஜமா காத்தாவில் ஜமா பண்ணி வைங்கன்றார். வேஸ்ட்டை ஜமா கணக்குனா சேமிப்பு கணக்கில். இப்போ நமக்கு வேஸ்ட்டு பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, பெஸ்ட்டு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம் எதை ஜமா பண்ணி வச்சிடலான்றார் பாபா? வேஸ்ட் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு யோகா பற்றி பேசும், இப்போதைக்கு சேவை பற்றி பேசும். எதை ஓரங்கட்டி வச்சுருங்கன்றார் பாபா? வேஸ்ட்டு பிறகு பார்த்துக்கலாம். ஒரு நாள் வந்து கல் மானா கால் ஆஜாயகா, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னா ஒரு நாள் எதுவே வந்துடும், இதுக்கு மரணமே வந்துடும். அதனால எதை ஓரங்கட்டி வைங்க, வேஸ்ட் வந்து ஓரங்கட்டி வைங்க. பிராமணன் என்றாலே அலௌகிக். பிராமண வாழ்க்கையினுடைய மகத்துவம் ரொம்ப அதிகம், பிராப்தியும் ரொம்ப பெரியது, ஸ்வமானம் மிக பெரியது. சங்கமிகத்தினுடைய நேரத்தில் பாபாவுடையவர் ஆகுவது இது பெரியதிலும் பெரிய பல கோடி மடங்கு பாக்கியம். ஆகவே பாப்தாதா கூறுகிறார், ஒவ்வொரு கஜானாவுக்குமான மதிப்பு வையுங்கள். எப்படி மற்றவர்களுக்கு சொற்பொழிவு செய்யும் பொழுது சங்கமிகத்தினுடைய மகத்துவம் எவ்வளவு கூறுகிறீர்கள். அகர் ஆப்புக்கோ கோயி டாபிக் தேவே, யாராவது உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, சங்கமிகத்தை மகிமை பாடுங்க அப்படின்னா விடுவோமா? மைக்கு கிடச்சா விடுறக்க. சில பேருக்கெல்லாம் பேரே மைக்கு, அதுங்களுக்கெல்லாம் மைக்கை கொடுத்தோன்னு என்ன பண்ணாதுங்க, விடவே விடாதுங்க. பாபாவே கிண்டல் பண்ணுறாரு, உங்கள் கையில் சங்கமிகத்தினுடைய மகிமையை பாடுங்கன்னு சொன்னால் மைக்கை கீழே வைப்பீங்க, எவ்வளவு சொல்லுவீங்க. கித்தனா சமை கர்சக்தேவோ, சங்கமிகத்தினுடைய மகிமை பாடுங்கள் என்றால் எவ்வளவு பாட முடியும். ஏக்கு கண்டா கர்சக்தேவோ, 1 hour சங்கமிகத்தினுடைய மகிமையை சொல்லணும். உங்களால் முடியுமா? டீச்சர்ஸ் போலோ, டீச்சர் சொல்லுங்க, ஜோ கர்சக்தா வ ஹாத்து உட்டாவ். 1 hour சங்கமிகத்தினுடைய மகிமையை நான் பாட முடியும்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. கண்டிப்பாக ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்கும், கை தூக்கியிருக்கும். பேச முடியாதா? எவனை பற்றி இல்லாமல் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். பாபாவை பற்றி பேச முடியாதா? பாபா வர்ற சங்கமிகத்தை பற்றி பேச முடியாதா? பாபா சொல்கிறார், தூசரோங்கோ மகத்துவ சுனாத்தேவோ, அடுத்தவங்களுக்கு மகத்துவம்லாம் நல்லா சொல்கிறீங்க. மகத்துவ ஜான்தே பகுத் அச்சாகோ, உங்களுக்கு சங்கமிகத்தினுடைய மகத்துவத்தை அறிந்திருப்பதில் ரொம்ப சிறப்பு தான். பாப்தாதா ஐசனகி ககேகா ஜான்தே நகி, உங்களுக்கு தெரியாதுன்னு பாபா சொல்ல மாட்டார். தெரியாமல் தப்பு செய்கிறவங்களெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மன்னிச்சு விட்டுறலாம். சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சங்கமிகத்தினுடைய மகத்துவம் எல்லாம், ஆனாலும் நான் வேஸ்ட் பண்ணுவேன்னா அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், அடுத்தவங்களை பற்றி நினைக்க வேண்டாம், நாமளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு யோசிச்சுக்கணும். உலகத்திலேயாவது சங்கமிகத்தினுடைய மகத்துவம் தெரியாது, வேஸ்ட் பண்ணுறாங்க. நாம் மணிக்கணக்கில் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஜப் ஜுனாஸ், அப்போ அடுத்தவங்களுக்கு உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. சிரஃப் ஹே கியா மர்ஜி ஹோ ஜாத்தே. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் அது உள்ளுக்குள்ளே அமுங்கி போயிடுது. தெரியுது, அடுத்தவங்கள்ட்ட பேச சொல்லும்போது பாயிண்டாக வருது. நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கோவப்பட்டால் நான் 100 பாயிண்ட் சொல்லுவேன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கான பாயிண்ட். ஆனால் எனக்கு கோவம் வரும்போது எந்த பாயிண்ட்டுமே ஞாபகத்திலே வரமாட்டேங்குது. அது மர்ஜி ஹோ ஜாத்தாக, புதஞ்சு போயிடுதுன்றார் பாபா. எமர்ஜுன்னா வெளியில் தலை காமிக்கிறது, மர்ஜுன்னா புதஞ்சு போயிடுது. பாபா சொல்ல எமர்ஜ் ரூபமே ஸ்மிருதி ரகே. சங்கமிகத்தினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எமர்ஜ் ரூபத்தில் ஞாபகத்தில் இருக்கட்டும். கபி கம் ஹோ ஜாத்தாகே கபி ஜாதா. தெரியுது, சில நேரத்தில் நல்ல எமர்ஜி ரூபத்தில் இருக்குது, அநேகமாக அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கும்போது. சில நேரத்தில் மங்கி போயிடுது, மறைஞ்சு போயிடுது, அநேகமாக நமக்கு தேவைப்படும் போது. தோ அப்னா ஈஸ்வரிய நஷா எமர்ஜ் ரக்கோ. ஆகவே தனது ஈஸ்வரிய போதையை எமர்ஜ் ரூபத்தில் வைத்து கொள்ளுங்கள், எமர்ஜ் ரூபத்தில் வைத்து கொள்ளுங்கள். நான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி ஆத்மா, எப்பேற்பட்ட பகவான், எப்பேற்பட்ட சங்கமிகம். ஹா மே தோ ஹோ கயா நஹி ப்ராக்டிக்கல் மே ஹூம், யஹ் எமர்ஜ் ரூப் மே ஹோ. ஆகிவிட்டது, முடிந்து விட்டதெல்லாம் இல்லை, இப்போ ப்ராக்டிக்கலாக நான் இப்போ இருக்கிறேன்னா இதை எமர்ஜ் ரூபத்தில் வைத்திருங்கள். எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லை, இப்போ எதை ஞாபகத்தில் நான் வச்சுக்கணும். நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நம்பிக்கையின் அடையாளம் ஆன்மீக போதை,
ஆக சமை நஷா ரகே, சாரா சமை நஷா ரகே, முழு நேரமும் போதை இருக்கட்டும். நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையின் அடையாளம் என்னது? போதை. போதை முழு நாளும் இருக்கட்டும். கவலைன்னா என்ன அர்த்தம்? அது போதைக்கு டைரக்ட் ஆப்போசிட். போதையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வராது? ஆன்மீக போதையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கவலை? கவலை, கோபம், வருத்தம், பயம், டென்ஷன், இது எல்லாமே ஆன்மீக போதை இல்லாதவங்களுக்கு. மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு மிலிட்ரிக்காரங்களே கவர்மெண்ட்டே தண்ணி ஊற்றி அனுப்புது, பாட்டிலாக கொடுத்து அனுப்புது. ஏன்னா அவனுக்கு போதை இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒன்றும் குடும்பம், பிள்ளை, குட்டி, சரீரம், நோய் எதுவுமே தோணாது. அப்போ போதையில் இருந்தால் எந்த ஒரு விதமான வீண் சிந்தனையுமே அங்கே என்ன பண்ணாது, வராது. கொல்லணும்னா கொண்டுட்டு வந்துடுவான், அவ்வளோதான். போதையில் பாபா கூட என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஆன்மீக போதை இருந்துச்சுன்னா டென்ஷன், கவலை, கோபம், பயம் எதுவுமே இருக்காது, வருத்தம். நீங்கள் போதை முழு நாளும் இருக்கட்டும். நம்பிக்கை குறையும் போது போதை குறைஞ்சிருது. போதை குறைஞ்சிரும் போது தான் தப்பானது, வீணானது ஏற்படுது. அங்கே தப்பு செய்கிறதுக்கு போதை கொடுக்குறாங்க, இங்கே தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பாபா என்ன கொடுத்துட்ருக்கிற? நம்பிக்கை. நம்பிக்கையின் மூலமாக போதை, ஆன்மீக போதை. மே கோன், நான் யார்? இந்த போதை எமர்ஜ் ரூபத்தில் இருக்கட்டும். அப்பொழுது ஒவ்வொரு நொடியும் சேமிப்பு ஆகிவிடும். அச்சா, நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களினுடைய எஜமானரின் குழந்தைகளுக்கு சதா கடினத்தை ஒரு நொடியில் மாற்றிவிடக்கூடிய சதா சகஜ யோகிகளுக்கு, சதா சங்கல்பம், நேரம், பேச்சு, கர்மத்தை சிரேஷ்டமாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு, சதா சிக்கனத்தினுடைய கணக்கை அதிகப்படுத்தக்கூடியவர்களுக்கு, சதா மனதின் எஜமானர்களுக்கு, மனம் புத்தி சமஸ்காரத்தை ஆர்டர் படி நடத்தக்கூடியவர்களுக்கு, அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, உள்நாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் இதயத்திலிருந்து தூரத்தில் இல்லை, அப்படிப்பட்ட நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் உரித்தாகுக. வரதானம், ஊஞ்சா பாப் ஊஞ்சே ஹம் और ऊंचा कार्य इस स्मृति से शक्तिशाली बनने वाले बाप समान भव. வரதானம், உயர்ந்த தந்தை, உயர்ந்த நாம், உயர்ந்த தந்தை, உயர்ந்த நாம் மற்றும் உயர்ந்த காரியம், உயர்ந்த காரியம். இந்த நினைவினால் பாபாவும் உயர்ந்தவர், நானும் உயர்ந்தவன், என் கர்மமும் உயர்ந்தது. பாபாவும் உயர்ந்தவர், நானும் உயர்ந்தவர், என் கர்மமும் உயர்ந்தது. இந்த நினைவினால் சக்திசாலி ஆகக்கூடிய பாப் சமான் ஆகுக. சக்திசாலி ஆகக்கூடிய பாப் சமான் ஆகுக. எப்படி நிகழ்காலத்தின் உலகத்தில் யாராவது விஐபிக்கான பிள்ளைங்க இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தங்களையும் விஐபி என்றே புரிந்து கொள்வார்கள். விஐபிக்கான பசங்க, ஒரு கலெக்டர் பையன், ஒரு மினிஸ்டர் பையன் அப்படின்னு அவங்க தங்களையும் என்னவே நினச்சிப்பாங்க, விஐபியாக நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் அப்பாவை விட உயர்ந்தவங்க கிடையாது. ஹம் ஐசே ஊஞ்சே சே ஊஞ்சே பாப் கி சந்தான் ஊஞ்சி ஆத்மாயே ஏக ஸ்மிருதி சக்திசாலி பனாத்தீகே. நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினுடைய குழந்தைங்க, உயர்ந்த ஆத்மாக்கள். இந்த நினைவு சக்திசாலி ஆக்குகிறது. உயர்ந்த தந்தை, உயர்ந்த நாம், உயர்ந்த கர்மம். அப்படிப்பட்ட நினைவில் இருக்கக்கூடியவர்கள் சதா பாப்சமான் ஆகிவிடுகிறார்கள். சாரே விஸ்வக்கே ஆகே சிரேஷ்ட ஊஞ்சி ஆத்மாயே, முழு உலகத்திற்கு முன்பாக உயர்ந்த சிரேஷ்டமான சிறந்த ஆத்மாக்கள் உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. உங்களை விட்டால் உயர்ந்தாள் யாருமே இல்லை, உங்களை விட்டால் சிறந்தாள் யாருமே இல்லை இந்த உலகத்தில். இஸ்லியே ஆப்புக்காகி காயனகே பூஜன் ஹோத்தாக. அதனால தான் உங்களுக்குத்தான் பூஜையும் புகழும் ஏற்படுகிறது, நடக்கின்றது. ஸ்லோகன், சம்பூர்ணத்தாக்கே தர்ப்பன்மே சூக்ஷம் लगाओं को चेक करो और मुक्त बनो. ஸ்லோகன், சம்பூரணம் என்ற கண்ணாடியில் சூட்சும பற்றுகளை, சம்பூர்ணம் என்ற கண்ணாடியில் சூட்சமமான பற்று இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க, முக்தி அடையுங்க. செக் பண்ணுங்க, முக்தி அடையுங்கள். சச்சின் டாக்டர் பிகே இருக்கார்லையே, அவர் ஒரு கிளாஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தார், மெடிக்கலில் பொறுத்தளவில்
டயக்னோசிஸ் நோயை கண்டறிதல் அப்படிங்கிறது வேற, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வேற. முதல்ல என்ன பண்ணணும், நோயாளி வந்தால் டயக்னோசிஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன நோய், என்ன செய்யுது, என்ன பண்ணுதுன்னு கண்டறியணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்கனாலே ட்ரீட்மெண்ட்டு தான். டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்கனாலே அது என்னதான், ஒரு டைரி போடுங்க. உங்களுக்கு பொதுவாக எதில் வீக் இருக்குதோ, அவர் சொன்ன பாயிண்ட்டு, உங்களுக்கு பொதுவாக எதில் வீக் இருக்குதோ, இப்போ கோவப்படுறீங்கன்னு வீக்குன்னு வச்சுப்போம். நான் கோவப்படுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது இன்றைக்கி டேட்டை எழுதி எத்தனை மணிக்கு கோவப்பட்டேன், ஏன் கோவப்பட்டேன், எதனால் கோவப்பட்டேன், அதை என்ன பண்ணிடுங்க, கோபத்துக்குன்னு ஒரு நோட்டு. கோபங்கிறது ஒருவேளை உங்கள் வீக்னஸாக இருந்தால் நீங்கள் ஒரு நாள் எழுதிடுங்களேன். அப்புறம் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன வராது, எழுதணும். என்ன பண்ணணும், டயக்னோசிஸ். இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இதனால் எனக்கு கோபம், தாளில் நோட்டில் எழுதிடணும். நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு கோபம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு கோபம் வரும், அப்புறம் வராது. பெரும்பாலும் நம்ம டயக்னோசிஸே என்ன பண்ணுறதில்லை, ஏன் கோபம் வந்துச்சு, யாருக்கு முன்னால் கோபம் வந்துச்சு, எதனால் கோபம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, தெளிவாக க்ளீனாக எழுதி மட்டும் வைங்க. அது போல் பற்று, அது போல் அகங்காரம், அது போல் பேராசை, ஏதோ ஒன்று இது உங்கள் வீக்னஸ் உங்களுக்கு இன்னும் அறியப்படணும். பாபா சொல்கிறாங்க, செக்கரோ முக்து பனோ, சோதனை செய்யுங்கள் விடுதலை அடையுங்கள். என்ன சோதனை செய்யணும், சூட்சும பற்று இருக்குதா, எதில் செக் பண்ணி பார்க்கணும், சம்பூர்ணங்கிற கண்ணாடியில் பார்க்கணும். சம்பூர்ணம் கண்ணாடின்னா லட்சுமி நாராயணன், பிரம்மா பாபா, மம்மா, அவங்கெல்லாம் சம்பூர்ணமான கண்ணாடி. நம்முடைய சூட்சுமத்துலேயும் சம்பூர்ண சொரூபம் இருக்குது. அந்த கண்ணாடியில் செக் பண்ணிப்பேன். அவங்கள விட நான் பெட்ரு அப்படின்னு நினச்சிடாதீங்க, முடிஞ்சு போச்சு. நான் என்னுடைய சம்பூர்ணத்தை தான் போட்டிட்டு பார்க்கணுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய யாரோடையும் எனக்கு என்ன கிடையாது, போட்டி கிடையாது. என்னுடைய பெர்ஃபெக்ஷனில் என்னுடைய பற்று என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நல்லது. பாபா சொல்ல, பாஸ் வித் ஆனர் ஆகிறதுக்கு சர்வ கஜானாவினுடைய கணக்கை சேமிப்பு செய்து சம்பன்னம் ஆகுங்கள். பாவனைக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னு, இன்றைக்கி என்ன சபையை பார்த்துட்ருக்குறாங்க, ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் சபையை பார்த்துட்ருக்கிறார். உலகத்தில் எல்லாரை காட்டிலும் நம்ம எல்லாருமே யாரும் ஒவ்வொருத்தரும் ஹையஸ்ட், எல்லாரை காட்டிலும் நம்ம எல்லாருமே ரிச்சஸ்ட். சேமிப்பு செய்கிறதுக்கான விதி பாபா சொல்கிறார், புள்ளி வைங்க. இதை விட ஒரு ஈஸியான ஒரு விதிமுறை எதுவுமே கிடையாது. ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, டிராமா புள்ளி. அமர்த்த வேளையில் 3 புள்ளி திலகம் வைங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இதை விட சகஜமான விதி எதுவுமே இல்லை. புள்ளி வைக்க வைக்க சேமிப்பு ஆகிட்டே இருக்கும். ஓம் சாந்தி.